தொடர் கனமழையால் பொள்ளாச்சி ஆழியார் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டி வருவதால் அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவலை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், ஆழியார் அணையிலிருந்து உபரிநீர் எந்த அளவுக்கு திறக்கப்படுகிறது? விவரங்கள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அமைந்திருக்கிறது ஆழியாறு அணை. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அணைகளில் அதிக அளவிலான நீர் கொள்ளளவை கொண்ட அணைகளில் ஒன்றாக ஆழியார் அணை இருக்கிறது. 120 அடி வரை நீர் தேக்கும் அளவுக்கு கொண்ட ஆழியார் அணைகள் தற்போது 118 அடியை கடந்திருக்கிறது. இந்த நிலையில் ஆழியார் அணையினுடைய பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்படுகிறது. வினாடிக்கு 1227 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 11 மதகுகள் வழியாக 1133 கன அடி நீர் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் 11 மதகுகள் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆற்றில் கரை உருண்டு தண்ணீர் ஓடுகிறது. எனவே அம்பராம்பாளையம் சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றங்கரை பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு யாருக்கும் செல்ல வேண்டாம், குடிக்க வேண்டாம், மீன் பிடிக்க வேண்டாம், செல்ஃபி எடுக்க வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆழியார் அணையை பொறுத்தவரையில் 120 அடியை கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த பகுதியில் தொடர்ந்து அடைமழை பொழிந்து வருவதன் காரணமாகத்தான் அணையினுடைய நீர்மட்டம் மெல்ல மெல்ல உயர்ந்தது. தற்பொழுது 118.25 அடியாக உயர்ந்திருக்கும் நிலையில் இன்னும் சில நாட்களுக்கு மழை என்பது இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே அணையினுடைய முழு கொள்ளளவை கிட்டத்தட்ட எட்டியதாகவே கருதப்படுகின்றன. எனவே அணையினுடைய பாதுகாப்பு கருதிதான் இந்த நடவடிக்கை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆழியார் அணையிலிருந்து தண்ணீர் தெரிவிக்க அம்பராம்பாளையம் ஆறு மற்றும் ஆழியார் இருக்கக்கூடிய சில ஆறுகள் உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஓடுகிறது. இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி தெரிவிக்கப்பட்ட நிலையில் அணையினுடைய நீர்மட்டம் உயர்வு மற்றும் தண்ணீர் திறப்பு உள்ளிட்டவை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.